அனைவருக்கும் வணக்கம். அது கொம்புலி மாஸ் கரோடு. இந்த கரோடு நம்ம வந்து ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம். இது வந்து இந்த தோல், இந்த ரெக்கை, லாஸ்ட்டில் ஒரு தோல், இது மேல் பக்கம் 2 இருக்கும். அடுத்து இந்த தலை எல்லாம் க்ளீனாக கட் பண்ணிட்டு வந்து ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், முள்ளாக இருக்காது, ரொம்ப அருமையாக ஃப்ரை பண்ணலாம். சரி, ஒரு கரோடு குழம்பு வச்சாலும் சரி, சூப்பராக டிஷ். முள்ளாக இருக்காது, அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரை பண்ணால் சாப்பிட்றதுக்கு. தான் செய்ய போகிறோம். எவ்வளோ நீட் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு கரோடு ஒரு 1.5 ஜான் 2 ஜான் நீட் இருக்குது. அவ்வளோ பெருசாக நீட்டாக இருக்குது. இந்த கரோடு தான் நம்ம க்ளீன் பண்ணுவோம். எப்படி க்ளீன் பண்ணலாம் பார்க்கலாம். ஓகே, இந்த கரோடு பாருங்க, கீழ் பக்கம் வந்து 2 ரெக்கை இருக்கும். ரெக்கை எடுத்துட்டு பின்னாடி உள்ள வால் எடுத்துக்கணும். மேல் பக்கம் வந்து ஒரு ரெக்கை இருக்கும், அதை எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ரெக்கை இருக்குது. அடுத்து இந்த தலையை சுத்தமாக கிள்ளி எடுத்துக்கணும். ஓகேங்களா? இந்த பக்கம் வந்து இந்த வயிற்று உள்ளதெல்லாம் நம்ம எடுத்துடலாம் அப்படின்னா. இப்போ நம்ம வந்து கரோடு இது தலை கிள்ளும்போது இந்த உள்ளுக்கிறது க்ளீனாக வந்துடும். எடுத்திங்கன்னா பாருங்க, உள் பகுதியில் எடுத்தா கரெக்டாக வந்துடும். இந்த வால் 2 ரெக்கை இருக்கும். இந்த பின்னாடி ஒரு ரெக்கை இருக்குல்ல, இந்த வால் ஓகேங்களா, மேலே கூட உள்ளது அப்படியே கரெக்டாக அப்படியே எடுத்திங்கன்னா சுத்தமாக அந்த தலைக்கு பாருங்க 2 ரெக்கை இருக்கும். இதெல்லாம் வந்து க்ளீனாக எடுத்துகிட்டு நம்ம க்ளீனாக அந்த கரோட பீஸ் பண்ணிட்டு நல்லா ஊற வச்சு கழுவிட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டில் இருக்கும் சாப்பிட்றது. ஆனால் முள் இருக்காது, ஆனால் அருமையாக இருக்கும். முள் இருக்காது. இந்த தலைக்கிழனோடனே இந்த உள்ள இருக்கிற பொதியை எடுத்துடுங்க. இந்த சைடில் உள்ள பொதியை எடுத்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே போட்டு டேஸ்ட் வராது. அதுபோல் எல்லா கரோடையும் க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது நான் வந்து எல்லாமே கையாலே கட் பண்ணிடுறேன், கட் பண்ணி எடுத்துடுறேன். ஒரு சமயம் இந்த ரெக்கை பார்த்திங்கன்னா இந்த மீன் சேரக்கூடிய ஒட்டிட்டு வரவே வராது. இந்த வராத்தில் இந்த கத்தி வச்சு அப்படி எடுத்துடலாம். ஒன்று கரெக்டாக வந்துடும். ஒன்று பார்த்திங்கன்னா அப்படியே இந்த மீன் கூட ஒட்டிட்டு காஞ்சி போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா அது எடுக்க முடியாது. நம்ம கத்தி வச்சு நம்ம கிளீனாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சிலது வந்து கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? எடுக்க முடியாது வந்து கத்தி வச்சு எடுத்துக்கலாம். எடுக்க முடியாது வந்து நம்ம க்ளீனாக வந்து அப்படியே எடுத்துடலாம். அதுமாதிரி எல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணணும். அதாவது மெயினாக சுத்தம் பண்ணி நம்ம க்ளீனாக சுத்தம் பண்ணிட்டோம்னா சாப்பிட்றது அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே போல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம். இந்த கரோடு வந்து பாம்பேயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் கம்மி. இதுமாதிரி சென்னையில் வாங்கினா கொஞ்சம் விலை கம்மி தான். ஆனால் அது பெங்களூரில் கொஞ்சம் விலை அதிகம் தான். ஆனால் இது வந்து முள்ளாமல் இருக்கும், டேஸ்ட்டாக அருமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அந்த கரோடு வந்து இந்த அளவுக்கு நல்லா சுத்தம் பண்ணியாச்சுங்க. தோல்கள் வாழை எல்லாமே எடுத்தாச்சு. க்ளீனாக கட் பண்ணிக்கலாம். அது வந்து வேஸ்டேஜ் இந்த அளவுக்கு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போ இது வந்து நம்ம சைஸ் எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம க்ளீனாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கரோடு வந்து நல்லா க்ளீனாக கட் பண்ணியாச்சுங்க. இப்போ தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு நல்லா ஒரு 3, 4, 5 முறை நல்லா க்ளீனாக கழுவிடலாம். இந்த மேலே லைட்டாக தோல் இருந்தால் தோல்லாம் போயிடும். இதுலேருந்து தோல்லாம் அதிகமாக வராது. அதனால் ஒரு சுத்தமாக க்ளீனாக கழுவி எடுத்துடலாம். ஓகேங்களா? தண்ணி ரெடி பண்ணியாச்சு. இந்த கரோடில் கொட்டிடலாங்க. கரோடை கொட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா ஒரு 4-5 முறை நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துடலாம். கழுவி எடுத்துகிட்டா கரோடு சூப்பராக இருக்கும். ஓகே, நல்லா ஊறிடுச்சு. இந்த கரோடு நல்லா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சோம். நல்லா ஊறிடுச்சு. இது வந்து ஒரு குறைஞ்சி ஒரு 5 முறை நல்லா கழுவும்போது நல்லா சுத்தமாகிடும். கரோடு பளிச்சின்னு நல்லா க்ளீனாக கழுவிடலாம். இது ஒரு 5 முறை கழுவணும். அது நல்லா க்ளீனாக சுத்தமாகிடும். தண்ணி ஊற்றி வேறு தண்ணி மாதிரி மறுபடியும் கழுவிக்கலாம். ஒரு 5 முறை கழுவணும். கரோடு வந்து 5 முறை கழுவும்போது என்ன பண்ணுறீங்க, எடுத்துங்க. இதே போல் ஏன் அப்படி எடுக்குன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே சாய்ச்சோன்னா அந்த இருக்கிற மண்ணெல்லாம் வந்து வெளியே வருது. கரோடுனாலே பொதுவாக வந்து கல்லாம் இருக்குங்க. கல்லாம் இருக்கும். இப்படி எடுக்கும்போது என்ன பண்ணும், நம்ம கல் தூசி இருந்தால் அப்படியே கீழே இருக்கும். நீங்கள் கழுவுற 5 முறையும் வந்து இந்த மாதிரி தனியாக எடுத்துருங்க. எடுக்கும்போது அந்த மண்ணெலாம் இருந்ததுன்னா அந்த மண் வந்து க்ளீனாக நின்றுடும். சில வந்து அப்படியே சாய்ச்சிடுவாங்க. அப்படியே சாய்க்கும்போது அந்த மண் வந்து கூடவே வந்துடும். கரோடு கூடவே இருக்கும், கரோடு பிரியாது. அதனால் நல்லா கழுவிட்டு கையாலேயோ அல்ல இது போல் ஒரு கரண்டியாலேயோ எடுக்கும்போது அந்த மண்ணெல்லாம் க்ளீனாக வந்து தனியாக வந்துடும். இப்போ எடுத்துகிட்டு இப்போது கிரேவி செஞ்சிடலாம். சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு கிரேவி செஞ்சிடலாம். ஓகேங்களா? கரோடு வந்து சுத்தமாக வந்து ஒரு 5 முறை நல்லா க்ளீனாக கழுவிட்டுங்க.
இதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு ஃப்ரைக்கு வந்து வெங்காயம் ஒரு 3 எடுத்துருக்கேன், கடுகு கலப்பு, ஜீரகம் கொஞ்சம் சேர்க்க வேண்டியது இருக்குது, இஞ்சி விழுது, பூண்டு விழுதுங்க, கருவேப்பிலை, எண்ணெய், அடுத்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, மசாலா தூள் வந்து மல்லித்தூள், வீட்டு மிளகாய் தூள், கரம் மசாலா, தனி மசாலா தூள், மஞ்சள் தூள் அப்படி எல்லாம் எடுத்துருக்கோம். உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் தான் எடுத்துருக்கோம். நம்ம இது வந்து கருவாட்டில் வந்து ஆல்ரெடி கருவாட்டினாலே கொஞ்சம் உப்பு இருக்க தான் செய்யும். நம்ம இதெல்லாம் போட்டுட்டு நம்மளோட லாஸ்ட்டில் வந்து இறக்க முன்னாடி உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவைப்பட உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் தான் சால்ட் எடுத்துருக்கேன். ஓகேங்களா? கருவாட்டுனாலே எப்போ வந்து நல்லா மெயினாக நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். உப்பு வந்து எதில் எவ்வளோ இருக்குன்றது பார்த்து தெரிஞ்சு தான் நம்ம உப்பையே சேர்க்க போகணும், இல்லை சேர்க்கக்கூடாது. எனக்கு ஏன்னா உப்பில் வந்து கருவாடு இருக்கும், அதனால சில கருவாடு உப்பே தேவையில்லாமலே சரியாயிடும், அந்தளவுக்கு உப்பு இருக்கும். இதில் வந்து உப்பு கம்மி தான் இருந்தாலும் நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். ஏன்னா அது முன்னாடியே சேர்த்துனா உப்பு ஜாஸ்தி ஆச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். ஒரு ஃப்ரை பண்ணிடலாங்களா? அவன் சூடாகிடுச்சு, அந்த எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு கிரேவி ஒரு தான் செய்ய போகிறோம், தண்ணியில் அதிகமாக நம்ம சேர்க்க போகிறதில்ல. இல்லை எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகுலாம் போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா பொரிக்கிட்டோம். கடுகு பொரிச்சு கருவாடு போட்டுடலாம். போட்டதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இது நல்லா க்ளீனாக நல்லா ஃப்ரை ஆகணும். நான் சால்ட்டு சொன்னீங்களா, ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சால்ட் சேர்த்துக்கிறேங்க, அதிகமாக சேர்க்கலை. நம்ம கருவாடை ஃப்ரை ஆனதுக்கு நல்லா சால்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த நல்லா பொண்ணு ஒரு நல்லா க்ளீனாக வத்தலாங்க. நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருது. கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆகிருங்க. இஞ்சி பூண்டு விழுது தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கோம். தேவையானாலும் சேர்த்துங்க. இதுன்னு இது சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிங்க. நல்லா பச்சை போட்டோம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம கருவாடை சேர்த்துலாம். அதை கருவாடை சேர்த்துட்டு நல்லா கலவி விட்டுங்க. கலவி விட்டு லைட்டாக தண்ணி வந்து ஜாஸ்தி ஊற்றலைங்க. ஒரு 1/2 கிளாஸ். இது உள்ள இந்த கருவாடு வேகிறதுக்கு மட்டும்தாங்க. நல்லா ஃப்ரை ஆகிடணும். வேகிறதுக்கு மட்டும்தான் ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் சேர்த்துருக்கேன். நமக்கு அந்த தண்ணி வந்து ட்ரை ஆகிறதுக்கும் இந்த கருவாடு ஃப்ரை ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கணும். அதிகமாக தண்ணி வைக்காதீங்க. ஜாஸ்தி கலக்கி விடாதீங்க. மீன் வந்து கருவாடு வந்து உடையாமலும் எடுக்கணும். ஓகேங்களா? நல்லா வேகட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் புளிலாம் சேர்க்கலைங்க. எலுமிச்சம்பழம் ஒரு பாதி சேர்க்க போகிறேன், அவ்வளோதான். நீங்கள் தேவைப்பட்டால் புளி ஊற்றியும் செய்யலாம். சில வந்து புளி அவசியம் கருவாடு ஊற்றுவாங்க கிரேவிக்கு. சில வந்து அப்படியே செய்வாங்க. நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சேர்க்க போகிறேன். அதுக்கு பெரிய எலுமிச்சம்பழம் ஒரு பாதி எடுத்துருக்கேன். ஒரு பாதி நல்லா சேர்த்துக்கலாம். புளிப்பு தண்ணியும் நம்ம கூட நல்லா சேர்ந்து வந்துடும். ஓகேங்களா? நல்லா கலவி விடுங்க. இது அதிகமாக வேணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், வந்து மசாலா ஐட்டம் எல்லாமே அளவுக்கு பாதி வந்துருக்கு. மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலவிங்க. நல்லா கலந்து விடுங்க. நல்லா வேகட்டும். அவ்வளோதாங்க, சூப்பராக ரோடு ரெடி ஆகிடுச்சு. பிகாஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். உப்பு வந்து ஏனும் 1/2 டீஸ்பூன் போட்டிருந்தோம், அவ்வளோதான். லாஸ்ட்டாக கொஞ்சம் லைட்டாக பார்த்தா வந்து ஒரு மறுபடியும் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். 1/4 டீஸ்பூன் அவ்வளோதான். வந்து அப்படி எவ்வளோ நம்ம உஷாராக செஞ்சோம். அப்படியும் கருவாடு கொஞ்சம் உடஞ்சிருக்கு. நம்ம ஜாஸ்தி கருவாடு உடையக்கூடாதுன்னா நம்ம ஊற வைக்கிறோம் இல்லைங்களா, அப்போ கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் முன்னாடி எடுத்துட்டோம்னா ஜாஸ்தி உடையாமல் இருக்கும். அதாவது பீஸ் தனியாக இருக்குது பீஸு. இருந்தாலும் சில கருவாடு ரொம்ப ஊறின கருவாடு உடஞ்சிட்டு இருக்குது. அதனால் அப்படி சாப்பிட்றதுக்கு உடஞ்சா நான் உடையில நான் சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். இவ்வளோ தாங்க. இதே போல் கருவாடு வந்து ஃப்ரை வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே வாஸ். கொம்பளி மாஸ் கருவாடு நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்டில் எப்படிக்கிட்டு அவசியம் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே. கருவாடு ஃப்ரை வந்து பார்க்கும்போது முருங்கைக்காய் பெட்டு வச்ச மாதிரியே தெரியுது. அதுதான் என்ன பண்ணேன், கருவாடு ஏற்கனவே ஒரு 5 பீஸ் எடுத்து வச்சுருந்தோம். அந்த கருவாட்டையும் கூட சேர்த்து அப்படியே வந்து ஒரு வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ உங்களுக்கு இந்த கருவாடு ஃப்ரைன்றது கரெக்டாக தெரியும். இதை பாருங்கள், இந்த முருங்கைக்காய் ஃப்ரை பண்ண மாதிரியே தெரியுது பார்க்குறதுக்கு.
அதனால தான் இந்த கருவாட்டையும் கூட வச்சுக்கும்போது கருவாடு ஃப்ரைன்னு கரெக்டாக தெரியும். அந்த கருவாடையும் வச்சுருக்கேன். ஓகே பஸ், சூப்பர் டேஸ்ட்டில் பொம்பளி மாஸ் கருவாடு ஃப்ரை. ஓகே.